ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்தி டைம்ஸ் தமிழ். நான் வந்து ஒர்க்கிங் விமன். ஸோ நான் குழந்தைங்களையும் மேனேஜ் பண்ணணும், வீட்டு வேலையும் மேனேஜ் பண்ணணும், ஒர்க்கையும் மேனேஜ் பண்ணணும். நான் வந்து எப்படி வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வந்து இதெல்லாம் மேனேஜ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். வீடியோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நீங்களும் வந்துட்டு மேனேஜ் பண்ண முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. உங்களுக்கும் வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, எந்த வேலையெல்லாம் நம்மளால பண்ண முடியும், எந்த வேலையெல்லாம் நம்மளால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து செல்ஃபா வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்து வரணும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து என்னால் காலையில் குக் பண்ணிட்டு லாண்ட்ரி போட்டுட்டு அதுக்கப்புறம் வீடெலாம் மாப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னால் ஆஃபீஸ் போயிட்டு நான் ஒர்க் என்னால் பண்ண முடியும் அப்படின்னா நான் பண்ணலாம். ஆனால் அது என்னால் முடியாது அப்படிங்கும்போது நான் வந்து சிம்பிளாக குக்கிங் வந்து கண்டிப்பாக நம்ம பண்ணி தான் ஆகணும். ஏன்னா எல்லாரும் அந்த ஃபுட்டு வந்து எடுத்துக்கணும், லன்ச் எடுத்துகிட்டு போகணும். ஸோ குக்கிங் வந்து நம்ம பண்ணிடலாம். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற ஒர்க் என்னால் பண்ண முடியாது அப்படின்னா நம்ம வந்து சப்போர்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஆள் வந்து வச்சுக்கலாம், ஹெல்ப்பர்ஸ் வச்சுக்கலாம். ஸோ அவங்க கிட்ட எந்த மாதிரி ஒர்க்லாம் நம்மளால கொடுக்க முடியுமோ அதெல்லாம் நம்ம வந்து கொடுத்து இது பண்ணிக்கலாம். நான் வந்து குக்கிங்க்குமே வந்து வைக்க ட்ரை பண்ணேன். பட் எனக்கு வந்து செட் ஆகலை. ஏன்னா குழந்தைங்களுக்கு நான் காரம் இல்லாமல் சமைக்கணும். கொஞ்சம் நான் ஆல்ட்ரு பண்ணி தான் சமைப்பேன். நார்மலாக சமைக்கிற மாதிரி பண்ண மாட்டேன். அதே மாதிரி அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அது வந்து நான் பார்த்து அந்த மாதிரி செஞ்சு கொடுப்பேன். ஸோ அது அது வந்து நம்ம வந்து குக்கிங் கால் வைக்கும்போது நமக்கு வந்து அந்த மாதிரி செட் ஆகிறது ரொம்பவே கஷ்டம்தான். அந்த மாதிரி செட் ஆகிற யாராவது கிடைச்சாங்கன்னா நம்ம கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி இந்த வேலையெல்லாம் வந்துட்டு நம்ம பண்ணும்போது அதுவே வந்துட்டு நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் மாதிரி கிரியேட் ஆயிடக்கூடாது. இப்போ ஏன்னா வீக் டேஸ்ல நம்ம ஆஃபீஸ் ஒர்க்கும் பார்த்துட்டு இதெல்லாம் மேனேஜ் பண்றோம். வீக்கெண்ட் ரொட்டீன் தனியா இருக்கும். லாண்ட்ரி போடுறது, மற்ற கிளீனிங் ஒர்க்கு அதெல்லாம் இருக்கும். இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப வந்து எக்ஸசிவா பண்றோம் அப்படின்னா வீக்கெண்ட் ஃபுல்லாவே வந்துட்டு நம்ம எல்லா வேலையும் பண்ணிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அப்போ வந்து நமக்கு உண்டான ரெஸ்ட் வந்துட்டு நமக்கு கண்டிப்பா கிடைக்காது. ஸோ அதுக்கு வந்துட்டு என்ன வேலைலாம் நம்மளால பண்ண முடியும், எந்த வேலைலாம் பண்ண முடியாதுன்னு நல்ல கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாதான் நம்ம மத்தவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கறதுக்கு கரெக்டா இருக்கும். இப்போ வந்து லாண்ட்ரி வந்துட்டு எனக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னா கண்டிப்பா கேட்பேன். என் பொண்ணுகிட்டயோ ஹஸ்பண்ட் கிட்டயோ வந்து கேட்பேன். அவங்களும் வந்து முடிஞ்ச போது பண்ணி தருவாங்க. அப்படி அவங்களுக்கு முடியாத போது வந்துட்டு கொஞ்சம் டிலே ஆகும். எல்லா லாண்ட்ரியுமே அதே வீக்ல கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினைக்க மாட்டேன். கொஞ்சம் எக்ஸசிவா இருக்கா, ஓகே. அதுல ப்ரியாரிட்டி என்ன இருக்கு, யூனிஃபார்ம் மற்ற எதெல்லாம் வந்து ப்ரியாரிட்டியோ அதை மட்டும் வந்து முடிச்சுட்டு மற்றதெல்லாம் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுப்பேன். அது வந்து அடுத்த வாரம் வீக் டேஸ்ல கொஞ்சம் நடுவுல துவைக்கிற மாதிரி வச்சுப்பேன். இந்த மாதிரி வந்துட்டு டிலே பண்ணாலும் நமக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கிற மாதிரி நான் பார்த்துப்பேன். அதே மாதிரி 2வது விஷயம் வந்து என்னன்னா, டார்கெட் வந்து நமக்கே அதிகமா செட் பண்ணிக்கிறது. இப்படி இருந்தாதான் வீடு வந்து ரொம்ப நீட்டா, ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறது. ஏன்னா குழந்தைங்க இருக்கும்போது டாய்ஸ் அது இது அங்கங்க இறைச்சி போடுவாங்க. அதே மாதிரி சாப்பிட்டா அது எடுத்து கொண்டு போய் வைக்கிறது, அவங்களுக்கு ஃபீட் பண்ணும்போது கீழே சிந்துறது இது எல்லாமே இருக்கும். ஸோ எல்லா நேரமும் நம்மளால வீடு வந்து கிளீனாவும் நீட்டாவும் வச்சுட்டு இருக்க கண்டிப்பா முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம வச்சுக்க ட்ரை பண்ணலாம். அப்படி முடியல, கொஞ்சம் வந்து அங்கங்க வந்து டாய்ஸ் எல்லாம் இறைஞ்சிருக்கு அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ பேசிக்கா ஒரு கிளீனிங் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணலாம். அது தவிர ரொம்ப எக்ஸசிவ்லாம் வந்து எப்பவுமே அதே மாதிரி பர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்டேஷன் நம்மளே வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். ஓகே, கொஞ்சம் கலைஞ்சிருக்கா, இப்ப டேபிள்லாம் கலைஞ்சிருக்கா, ஓகே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி நம்மளே வந்து நம்ம மனசை வந்துட்டு இது பண்ணிட்டு நம்ம போயிடணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கிளீனா மெயின்டைன் பண்ணல, நம்ம வந்து எந்த வேலையுமே பண்ணல, பர்ஃபெக்டா பண்ணல அப்படிங்கிற மைண்ட் செட் வந்து நமக்கு வந்து அது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் கிரியேட் பண்ணாம இருக்கும். அடுத்தது 3வது விஷயம் என்ன அப்படின்னா, வந்து நமக்கு தேவையான ரெஸ்ட்டை வந்து நம்ம கண்டிப்பா கொடுக்கணும். இப்ப நமக்கு டயர்டா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து தூங்கி ரெஸ்ட் எடுக்கிறதுல தப்பு கிடையாது. இப்போ மார்னிங்கே வந்து நான் என் பொண்ணுக்கு எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டு நான் ஸ்கூலுக்கு அனுப்பிடுவேன். அனுப்பிட்டு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து ஸ்லீப்பியா இருக்கும், டயர்டா இருக்குன்னா கண்டிப்பா படுத்து நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுப்பேன். அதுக்கப்புறம் நான் ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் வந்து லஞ்ச் குக் பண்ற மாதிரி பண்ணுவேன். இந்த மாதிரி நமக்கு வந்துட்டு நம்மளால என்ன வந்து முடியும், நமக்கு தேவையான ரெஸ்ட் கொடுக்கறது இதெல்லாம் வந்துட்டு நம்மளே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாதான் நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா வந்து இருக்கும். நம்மளும் ஹாப்பியா இருக்க முடியும், நம்ம கூட இருக்கிறவங்களையும் ஹாப்பியா வச்சுக்க முடியும். நீங்க வந்து ஒர்க்கிங் விமனா இருக்கீங்க, இல்ல ஹோம் மேக்கரா இருக்கீங்கன்னா கூட உங்களுக்கு எந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து செய்யறது கஷ்டமா இருக்கு, நீங்க எப்படி மேனேஜ் பண்றீங்க அப்படிங்கிறத கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க.
இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க அண்ட் நித்தி டைம்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லெட்ஸ் டாக் மோர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.